தமிழ்நாடு அரசு விடுமுறை விடல. அதனால இந்த வருகிற ஜனவரி 24 தைப்பூச திருநாளுக்கு தமிழக அரசு பொது விடுமுறை விடணும். அது எங்களுடைய அழுத்தமான கோரிக்கை. இப்போ மதுரையில் அதே நாளில் திருமண நாயக்கருக்கு நாங்கள் அரசு விழா எடுப்போங்கிறாங்க. எடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மதுரை ஆண்ட எங்கள் பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அரசு விழா எடுங்க. சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இருந்து சேர நாட்டில் தெய்வமா நிற்கிற காப்பிய நாயகி எங்கள் முப்பாத்தால் கண்ணகி பெருமாட்டிக்கு ஒரு அரசு விழா எடுங்க. அப்போ தமிழர் அடையாளங்கள் தமிழர் பெருமையெல்லாம் திட்டமிட்டு மறைச்சிட்டு நீங்கள் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் தைப்பூசத்துக்கு ஜனவரி 24 விடுமுறை விடுங்கன்னு. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அது மறுபடியும் ஒரு அழுத்தமான கோரிக்கையாக மறுபடியும் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு. தைப்பூசத்துக்கு ஜனவரி 24 அரசின் பொது விடுமுறையாக விடணும். இது புதுசாக கேட்கல, எல்லாருக்கும் இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கு, கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குது, கிறிஸ்துமஸ்க்கு இருக்குது, ரம்ஜானுக்கு இருக்குது, தீபாவளிக்கு இருக்குது, பக்ரீத்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கும்போது தைப்பூசத்துக்கு ஏன்? தமிழ் தேசிய மக்களால் தங்களுடைய இறைவனாக வழிபடக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஏன் விடுமுறை இல்லை? அது விடணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. வேற ஏதாவது இருந்தா கேளுங்க, சொல்றேன். அதாவது இது தடையை மீறி நடத்துவது சட்டத்தை அவமதிப்பதான் நீங்க பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் போட்டிருக்குது. இது எங்கள் இனத்தின் உணர்வோட சார்ந்தது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் அதை மீறி தான் நாங்கள் நகர்ந்து போகிறோம். அப்போ இதில் என்னென்ன தடையை மீறி நடத்தணுங்கிறது எங்கள் மக்களினுடைய வெளிப்பாடாக இருக்குது, உணர்வாக இருக்குது. அது ஒரு போராட்ட வடிவமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீதியாக இருந்தால் தலைவன் இங்கே ஏற்கலாம். அது அநீதியாக இருக்கும்போது அதை மீறி தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் அந்த தடையை மீறி நாங்கள் நடத்தி எங்கள் உணர்வை வெளிக்காட்டுவோம் அப்படின்னு நம்ம மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு துணையாக நிற்க வேண்டியது எங்கள் கடமை. அதனால நாங்கள் எங்கள் மக்களின் உணர்வை மதித்து அவங்களோட நிற்போம். இல்லை, நாங்கள் கட்சின்னு இல்லை, நான் அங்கேருந்து நான் வந்திருக்கேன். அந்த கூட்டத்தில் அந்த மக்களில் ஒருத்தன். அப்போ என் மக்கள் எடுத்து கேட்குற போது உண்ணாவிரத்து தானே இந்த அவமதிப்புனா என்னன்னு கேட்குறான். இந்த இதுக்கு பெரிய தண்டனை, தூக்கு தண்டனை வருமா அப்படின்னு கேட்குறான். அவன் வெகுளியாக இருக்கிறான். எங்கள் பெரிய பெஞ்சித்தப்பனுக்கு என்ன தெரியும் நீதிமன்றம்? ஏன்டா ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்க மாட்டாப்பா, இது என்னடா திடீர்னு இது என்னடா புதுசாக சிக்கல்னு கேட்குறாங்க. எடுத்து என்கிட்ட கேட்குற போது தொலைதூர உண்ணாவிரத்தில் இருக்கிற போது இதான் கேட்குறாங்க. இப்போ 15ஆம் தேதி அந்த உண்ணாவிரத்தில் போய் நான் பங்கேற்று என் மக்களோட சேர்ந்து கலந்து நாங்கள் முடிவெடுப்போம். அதுக்கு காலமே அதுக்குள்ளே அவசர சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று எங்களுக்கு கொடுத்தா நல்லா மகிழ்ச்சியாக கும்பிட்டுட்டு நாங்கள் நன்றின்ட்டு கொண்டாடுவோம். அப்படி இல்லைன்னா எங்கள் உணர்வை வெளிப்படுத்த வேற என்ன வழி இருக்குது? கடுமையான ஒரு எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி பல சஜஷன்ஸ் கொடுத்த பிறகுமே இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது. இது சுப்ரீம் கோர்ட் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு.